அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை தள்ளி போடாதீங்க. இருப்பது 2 மாதந்தாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிடைக்கின்ற போது, வாய்ப்பு இருக்கின்ற போது, அதுவும் 2 மாதந்தாங்க. இந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்கள் காரியத்தினை நீங்கள் சாதித்து கொள்ள வேணும். விட்டுறாதீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருமுறை கதவை தட்டுவதில்லைங்க. அப்படிப்பட்ட பலன்களை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்க தவறினவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களை கிடைக்காத வெற்றியும் நடக்காத இடமாற்றமும் உங்களுக்கு பெயர் சொல்லும் அளவுக்கு பெயரை கொடுப்பதற்கு உரிய பதவி வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைப்பாடு அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடக்க போகுது. காரணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் இருக்காருங்க. எந்த கிரகத்தினுடைய தொடர்போ பார்வையோ இல்லாமல் தனித்துவமாக இருக்கிறார். 3ஆம் வீடு அப்படின்றது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். அந்த இடத்துல இருக்காரு குரு பகவான். அக்டோபர் மாதம் வக்ரமடைய போகிறாருங்க. அக்டோபருக்கு முன்னாடி சில காரியத்தினை, சில வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அதை நடத்தி கொள்ளுங்க. அதனால் உங்களுடைய முயற்சியை தள்ளி போட்டுடாதீங்க. எந்த விஷயத்தில் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். 4 விஷயங்களில் தள்ளி போடக்கூடாதுங்க. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க எக்காரணம் கொண்டும் இந்த விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். முதலாவதாக திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயம்ங்க. திருமணத்திற்குரிய முடிவுகளை எடுக்கிறது, திருமண வாழ்க்கை சம்பந்தமாக சில விஷயங்களை தெளிவாகிக் கொள்வது. இந்த விஷயத்துல டிலே பண்ண வேண்டாம். அக்டோபருக்கு பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. 2ஆவதாக ஒரு காம்படிஷன்ல கலந்து கொள்வது, எக்ஸாம்ல கலந்து கொள்வது, வேலை வாய்ப்பு முயற்சிகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி போடாதீங்க. அதை இப்பவே பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அக்டோபர் மாதத்திற்கு முன்பாகவே இதையெல்லாம் ஆரம்பித்து வச்சுக்கிடலாம். சகோதர சகோதரிகள்கிட்ட கொடுத்த பணத்தினை வாங்க தயக்கம் காட்டுறது, சொத்து விஷயத்தினை பற்றி பேச ஆரம்பிக்க யோசிக்கிறது, உடன் பிறந்தவர்களுடைய திருமணத்தை தள்ளி போடுவது, இந்த மாதிரியான விஷயத்தை தள்ளி போடாதீங்க. சீக்கிரமாக முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 4ஆவதாக கண்டிப்பாக இந்த 2 வீலர் வண்டி வாகனம், சொத்துக்கள், நிலம், மனை இதெல்லாம் வாங்குவது மற்றும் முக்கியமான விஷயம் குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்களுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, பிறகு பார்த்துக்கலாம் என தள்ளி போடாதீங்க. அக்டோபருக்குள்ளே முடிவு எடுத்துக்கொள்ளுறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக பலிக்கும். இந்த 4 விஷயத்தை செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் வக்ரமானது நடக்க போகுது. அவர் கிட்டத்தட்ட 2025 பிப்ரவரி வரை வக்ரத்தில் தாங்க இருப்பார். அப்போ அந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்ட காலமாக இருக்கக்கூடும். அப்போ இந்த நேரத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு குழப்பங்களை, தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ நல்ல காலம் இருக்கும்போதே நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது நல்லது தானே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்புகள் கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை தோற்படிக்க இந்த ஜென்மத்தில் யாராலும் முடியாதுங்க. நல்லது நண்பர்களை, பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.